சேலம் ரயில்வே ஜங்ஷன் அருகே கடந்த 20ஆம் தேதி அதிகாலையிலேயே மது அருந்திவிட்டு காரை இயக்கிய ரயில்வே மண்டல அலுவலக மேலாளர் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியதில் பெண் பலியானார். அன்றைய தினமே கைதான அவரை சொந்த ஜாமீனில் போலீசார் வெளியே விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம் சிலம்பரசன், விவரங்கள். வணக்கம் சுபா. சேலத்தில் காரை குடிபோதையில் இயக்கி சேலம் ரயில்வே மண்டல அலுவலக மேலாளர் இருசக்கர வாகனத்தில் வந்த கணவன் மனைவியை தூக்கி அடித்து சம்பவ இடத்திலே படுகாயம் அடைந்த சிசிடிவி காட்சி வெளியாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சம்பவ இடத்தில் குடிபோதையில் இருந்த மண்டல ரயில்வே மேலாளரை உடனடியாக சொந்த ஜாமீனில் விடுவித்ததும் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் ஜங்ஷன் அருகே உள்ள கடந்த 20ஆம் தேதி நள்ளிரவு, குறிப்பாக 20ஆம் தேதி அதிகாலை சித்தனூர் பகுதியை சேர்ந்த முருகேசன் மற்றும் அவருடைய மனைவி ஆகியோர் தங்களுடைய எக்ஸல் வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அதே பகுதியில் அதாவது ராங் ரூட்டில் வந்த அதிவேகமாக வந்த ஸ்விஃப்ட் கார் ஒன்று அவர் இருசக்கர வாகனத்தில் வந்த கணவன் மனைவி மீது மோதியதில் இருவரும் படுகாயமடைந்து தனியார் மருத்துவமனை கொண்டு சென்ற நிலையில் கலைவாணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் தற்போது முருகேசன் கடும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் அந்த காரை இயக்கியது சேலம் ரயில்வே மண்டல அலுவலர் சபரீஸ் என்பதும் அவர் கடும் குடிபோதையில் இருந்ததும் தெரிய வந்த நிலையில் அவர்களை அப்போதே ஜாமீனில் காவல்துறை விடுவித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தற்போது சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.